Do you know? தெரிந்து கொள்வோம் வாருங்கள். The Parliament House in India was designed by the British architects Edwin Lutyens and Herbert Baker in 1912 to 13, and construction began in 1921 and ended in 1927. 1912-13 ஆண்டில் தான் புதுடில்லியில் இந்தியாவோட நாடாளுமன்ற அந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா எட்வின் லுட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். இவங்க ரெண்டு பேரும் பிரிட்டிஷ் கட்டடக்கலை வல்லுநர்கள். கட்டடத்தை கட்ட ஆரம்பித்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 1921 ஸ்டார்ட் பண்ணி 1927 தான் அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கிறாங்க. எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் தேர்தல்கள். India has a quasi-federal government with elected representatives at the federal, state and local levels. இந்திய அரசு பகுதிங்கிறது ஒரு கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நடுவண் அரசு, அதாவது நாடாளுமன்றம், மாநில அரசு, சட்டமன்றம், அண்ட் தென் உள்ளாட்சி அமைப்புகள், அது எக்ஸாம்பிள் ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இதெல்லாம் சேர்ந்தது தான் உள்ளாட்சி அமைப்புகள். இதெல்லாம் சேர்ந்த கட்சி அமைப்புகள் மூலமாக நடத்தப்பட்ட தேர்தல்கள் மூலம் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். The general elections are conducted by the Election Commission of India. இந்திய தேர்தல் ஆணையமே தேர்தலை நடத்துகின்றது. At the national level, the President of India appoints the Prime Minister who enjoys majority in the Lok Sabha, the lower house of the Parliament of India. இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை இந்திய அரசின் தலைவரான குடியரசுத் தலைவரே நியமிக்கின்றார். Do you know? தெரிந்து கொள்வோம் வாருங்கள். 2 houses of parliament. நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் உள்ளன. First one லோக் சபா or lower house or house of people. அதாவது லோக்சபா கீழவை, மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ராஜ்யசபா, அதாவது அப்பர் ஹவுஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ராஜ்யசபா அல்லது மேல் சபை அல்லது மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்குது. All members of the Lok Sabha are directly elected through general elections, which take place once in every 5 years in normal circumstances. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல் மூலமாக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 2 Anglo-Indian members can be nominated by the President of India to the Lok Sabha. மேலும் 2 ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்கிறார். Members of the Rajya Sabha, the upper house of the Indian Parliament, are elected by an electoral college consisting of elected members of the legislative assemblies of the states and the union territories of India. நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். The President of India nominates 12 members for their contributions to art, literature, science and social services. மேலும் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த 12 பேரை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். The first elections in
டெமோக்ரட்டிக் இந்தியா மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல். ஜெனரல் எலெக்ஷன்ஸ் to the first Lok Sabha since independence were held in India between 25 October 1951 and 21 February 1952. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொதுத் தேர்தல் 1951 ஆண்டு அக்டோபர் 25 முதல் 1952 ஆண்டு பிப்ரவரி 21 வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. The Indian National Congress emerged victorious by winning 364 of the 489 seats. அதாவது மொத்தம் இருந்த 489 இடங்களில் 364 இடங்களில் வெற்றி பெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியை அமைத்தது. ஜவஹர்லால் நேரு became the first democratically elected prime minister of the country. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். Do you know? தெரிந்து கொள்வோம் வாருங்கள். பிரிட்டிஷ் இந்தியா ஜெனரல் எலெக்ஷன்ஸ் 1920. பொது தேர்தல் 1920 பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல். General elections were held in British India in 1920 to elect members to the Imperial Legislative Council and the provincial councils. They were the first elections in the country's history. இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920 ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடத்தியது. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் ஆகும். They were the first elections in the country's history. அதுதான் இந்தியாவில் நடந்த முதல் எலெக்ஷன் ஆகும். Major challenges to Indian democracy. இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். Democracy is the dominant form of government in the contemporary world. தற்கால உலகில் மக்களாட்சி அரசாங்கம் தலைத்தோங்கி அரசாங்கத்தின் மேலாதிக்கம் செலுத்தும் வடிவமாக இருக்கிறது. First one, forms of government and democracy. அது என்னென்ன மாதிரி உருவாக்குது அப்படின்னு பார்க்கலாம். It has not faced a serious challenge or a rival so far. இதுவரை கடுமையான சவாலையோ அல்லது போட்டியையோ எதிர்கொள்ளவில்லை. In the last 100 years, there has been an expansion of democracy all over the world. கடந்த 100 ஆண்டுகளில் உலகெங்கிலும் மக்களாட்சி விரிவடைந்து வளர்ந்து வருகின்றது. The various aspects of democracy and its challenges are. இந்தியாவில் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். First one, illiteracy. கல்வி அறிவின்மை. செகண்ட் ஒன் பாவர்ட்டி வறுமை. தேர்ட் ஒன் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பாலின பாகுபாடு. ஃபோர்த் ஒன் ரீஜியனலிசம் பிராந்தியவாதம். ஃபிஃப்த் ஒன் கேஸ்டிசம் கம்யூனலிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் சாதி வகுப்பு சமயவாதங்கள். சிக்ஸ்த் ஒன் கரப்ஷன் ஊழல். செவன்த் ஒன் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அரசியல் குற்றமயமாதல். எய்த் ஒன் பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அரசியல் வன்முறை. கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள். Empowerment of the poor and illiterates to enjoy the goodness of democracy. ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சியின் பலன்களை கிடைக்கச் செய்ய அதிகாரம் அளித்தல். Willingness among the elected people not to misuse their powerful position and public wealth. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமது அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தாமல் இருத்தல்.
eradication of social evils and dangers from which democracy suffers. மக்களாட்சி முறையை பிடித்திருக்கும் சமூக தீமைகளையும் சமூக கொடுமைகளையும் ஒழித்தல். An impartial and efficient press to form public opinion. மக்களின் கருத்தை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமை மிக்க ஊடகங்களின் தேவையை உணர்தல். Presence of strong public opinion. பொதுமக்களின் கருத்து வலுவாக இருத்தல். Feeling of tolerance and communal harmony among the people. மக்களிடையே சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கமும் நிலவுதல். Awareness among the people of the fundamental rights that they are entitled to enjoy. அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் மக்களிடம் ஏற்படுத்துதல். Conscious check and vigilance on the working of the elected representatives. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை கண்காணித்தல். Powerful and responsible opposition. வலுவான பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி இருத்தல். Indian democracy can be successful and vibrant only when its citizens imbibe and reflect in their behavior the basic democratic values like equality, freedom, social justice, accountability and respect for all. சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு மற்றும் அனைவருக்கும் மதிப்பளித்தல் போன்ற அடிப்படை மக்களாட்சி பண்புகளை மக்கள் மனதில் கொண்டு செயல்படும்போது மக்களாட்சி மேலும் துடிப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். Their mindset, thinking and behavior are expected to be in tune with the essential conditions of democracy. மக்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவை மக்களாட்சியின் தலையாய கொள்கைகளுடன் பொருந்தி செயல்பட வேண்டும். They have to appreciate the opportunities for their desired roles like participation, making the system accountable, fulfilling obligations and playing proactive roles to actualize the goals of democracy. எனவே மக்களாட்சியின் இலக்குகளை நடைமுறைப்படுத்த மக்களே தங்களை முன்மாதிரியாக பங்கெடுத்து கொள்ளவும் கடமையுணர்வோடு செயல்படவும் தங்களுக்குள் பொறுப்புணர்வை உருவாக்கவும் தமக்களிக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். ரீகேப் மீள்பார்வை. Government is a group of people who govern a community or unit. அரசாங்கம் என்பது ஒரு சமூகத்தை நிர்வகிக்கும் அமைப்பாகும். Monarchy is a system of government in which one person reigns supreme, usually a king or queen. ஒரு அரசன் அல்லது அரசியால் நடத்தப்படும் ஆட்சி முடியாட்சி. Types of democracy refer to kind of government or social structures which allow people to participate equally, either directly or indirectly. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவோ சம அளவில் பங்கேற்க வகை செய்யும் சமூக அமைப்புகள் அல்லது அரசுகளை மக்களாட்சியின் வகைகள் எனலாம். When the people themselves directly express their will on public affairs, the type of government is called pure or direct democracy. பொது விவகாரங்களில் மக்கள் தமது விருப்பங்களை நேரடியாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அரசு அமைப்பையே நேரடி மக்களாட்சி எனப்படும். Based on universal adult suffrage, every Indian citizen above 18 years of age can exercise the right to vote in India. இந்தியாவில் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை உண்டு.